காமாட்சி அவர்கள் தன்னுடைய ஈகோஸ் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் சார்பாக தயாரித்துள்ள வனங்கார் படம் பொங்கலுக்கு வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு. அதை அந்த நேரத்தில் பார்க்குற வாய்ப்பு கிடைக்கப்படல. அது இப்போதான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. 3 தம்பிகள், அதில் ஒரு தம்பி தயாரிப்பாளர், இன்னொரு தம்பி நடிகர், ஒரு தம்பி இயக்குனர். அருண் என் தம்பி சுரேஷ் காமாட்சி சொல்கிற மாதிரி பேசி நிறைய அடிக்கடி படங்கள், அதாவது ஆக்ஷன் படங்கள் பண்ணியிருக்காரு. படம் முழுக்க அவர் பேசாம நடிச்சு தன்னுடைய சிறந்த நடிப்பாற்றலை வெளிப்படுத்திட்டார். இந்த கடைசி ஒரு 1/2 மணி நேரம் அந்த தங்கச்சி அவரும் பேசிக்கிற அந்த காட்சியை அவங்க 2 பேரும் உடன் பிறந்தார்கள் இல்லைங்கிறது தெரிஞ்சதிலிருந்து அவ்வளவு அழுத்தமா அந்த இதை நகர்த்திட்டார். உணர்வை கடத்துவதற்கு உரையாடல் அவசியம் இல்லை. சிறந்த நடிகர்கள் இருந்தால் அவங்களுடைய முக வெளிப்படுத்தலையே கொண்டு போய் சேர்த்துடலாங்கிறத பாலா மறுபடியும் அதனுடைய பங்களிப்பு வந்து அசாத்தியமான உச்சகட்டத்தில் சித்தன் ஜெயமூர்த்தியுடைய குரல் வரும்போது அவர் நடிக்கிற அந்த பேசாம நடிக்கிற காட்சியில நிகழாத மனிதனே இருக்க முடியும். இவ்வளவு ஒரு சிறந்த ஆற்றலை தம்பி வெளிப்பதா பார்த்துக்க. நான் தடயம் காக்க இது தடையரை தாக்க, குற்றம் 23 இந்த படங்கள்லாம் அவருக்கு சிறந்த படமா அமைஞ்சிருக்கு. ஆனால் எல்லாத்தையும் விட இது ஒரு படம்னு சொல்ல முடியாது, ஒரு காவியம். அது இன்னைக்கு சமூகத்துல இன்று வரை பற்றி எரிந்து கொண்டிருக்கிற பாலியல் அந்த வன்கொடுமை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். கடந்த காலத்தில் பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் வன்கொடுமை, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது தேவையான நேரத்தில் மிக அவசியமான ஒரு படத்தை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல இது அருணுக்கு இது ஒரு திரை பயணத்துல இது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு. அருணால என் தம்பியால இவ்வளவு பெரிய கனமான ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அதை நடிச்சிட முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டார். அது அவருக்கு சண்டை போட தெரியும், நடனாட தெரியும், அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. இது 2மே செய்யாம என்னால நடிக்க முடியுங்கிறது இந்த படம் உணர்த்திட்டு அதுல மிரண்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி காமாட்சி நிறைய படங்கள் தயாரிச்சிருக்காரு. அதனால அவர் தயாரிப்புல இது ரொம்ப முக்கியமான படம், ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அவங்க ஒரு தயாரிப்பாளர் ஆனதுக்கு இந்த படத்தை தயாரிச்சது ஒரு பெருமை எடுக்கலாம். நம்ம ஒரு சிறந்த படம் தயாரிச்சோம், வணங்கான்னு ஒரு படம் தயாரிச்சோங்கிறதுல அப்படி ஒரு பெருமையான ஒரு பதிப்பு. பாலா கற்பனையில கதாபாத்திரங்களை தேர்றவன் இல்லை என்னுடைய தம்பி. அவர் சாலைகள்ல தெருக்கள்ல அன்றாடம் சந்திக்கிற மனிதர்களை தான் அவன் கதாபாத்திரமா எடுப்பான். இந்த சமூகங்களால புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட மக்கள் அந்த அதுக்குள்ள இருந்துதான் தேடுவான். ஏன்னா இங்கே யாரை பார்த்து நாம் அருவருக்கிறோமோ அதுதான் அவனுடைய கதாபாத்திரங்களா, கதாநாயகர். உதாரணமா நீங்க பிதாமகன்ல இருந்து இப்ப 4 இருக்கிற கதாபாத்திரங்களா இருக்கும். இப்ப எடுத்துக்கிறது இந்த வனங்கால வர கதாபாத்திரங்கள் நம்ம பார்க்க பேச ஒரு எப்படி சொல்றது அருவருப்பவங்கெல்லாம் மனித பூச்சிகள் மாதிரி நினைப்பாங்க. அவங்கள நிராகரிக்கப்பட்ட மனிதர்களை எடுத்துட்டு தன்னுடைய திரையில் கதாபாத்திரங்கள் ஆக்கி உலக அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு படைப்பாளி உண்டுன்னா அது என் தம்பி பாலா தான். இதுல படங்கள் வெற்றி தோல்வியை கவலைப்படாமல் தன்னுடைய தரத்தில் கொஞ்சம் தாழ்த்துகிறார் ஒரு படைப்பாளி. எங்களுடைய அப்பா பாலமேந்திரா அவர்கள் கூட சில படைப்புகள் சரியா போகலைன்னா உங்களுக்கு இதான வேணும்னு நீங்கள் கேட்டவையோட ஒரு படத்தை எடுத்தார். ஆனா அந்த சமரசம் கூட என்னுடைய தம்பி பாலா செய்து கொள்ளல. பூக்களால் மாலை கட்டுவங்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். உதிரி பூக்களை வைத்து அழகா மாலை கட்டக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு திரைக்கலைஞர், ஒரு படைப்பாளி என்னுடைய தம்பி பாலா. அது இந்த படத்துல
மறுபடியும் அதை நிரூபிச்சுக்காருன்னு தான் சொல்லணும். அப்படி இது அதில் தம்பி ஜி பிரகாசனுடைய இசை, அதுக்கப்புறம் பின்னணி இசை வழங்கியிருக்கிற சான்சிஎஸ், ஒளிப்பதிவு, சண்டை இயக்குனர் தம்பி சிவா எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த தங்கையை நடித்த அந்த பொண்ணு தான் கதாநாயகி. இதுக்கப்புறம் என்னுடைய தம்பிகள் சமுத்திரக்கனி, தம்பி மிஷ்கின், சண்முகராஜன் எல்லாருடைய கதாபாத்திரங்களும் மிக நேர்த்தியாக வந்து எல்லாத்தையும் இந்த கதாபாத்திரங்கள்லாம் வீண் எதுக்கு வந்தாங்கன்னு நினைக்காத அளவுக்கு இருந்தாங்க. எல்லாரையுமே ரொம்ப அழகுற ஒரு நிறைவாக முடிச்சுட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரொம்ப அவசியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படைப்பு. சில படங்கள் ரொம்ப நேரம் ஓடும், முடியாதான்னு ஏன் இன்னும் முடியாமல் இருக்கிறதில்ல, ரொம்ப நேரம் ஓடுதுன்னு தோணும். சட்டுன்னு முடிஞ்சிச்சு. அப்படி கவிதை போல ஒரு முடிச்சுட்டாரு. அது ரொம்ப ரொம்ப நல்ல படைப்பு. வணங்கான், எனக்கு வணங்கான்னு அந்த தலைப்பு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வணங்கா மண்ணுன்னு ஒரு கப்பலில் இங்கேருந்து ஈழத்தில் போர் சூழலில் இங்கேருந்து உணவுப் பொருள் இல்லையா எங்கள் ஐயா நெடுமாறன் தலைமையில் அனுப்பணும். அந்த கப்பலுக்கு பேர் வணங்கா மண்ணுன்னு இருந்துச்சு. அதே தான் இந்த வணங்கானும் அதுதான் எனக்கு நினைவு. பாலாவோட ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தாரு, இந்த கதாபாத்திரம் தம்பி அருணுடைய கதாபாத்திரத்தை நான் அடிக்கடி சொல்றது பேரன்பும் பெருங்கோவும் கொண்டவன் அப்படின்னா அந்த தான் நான் எடுத்துருக்கேன் அப்படின்னு அதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இங்கே குற்றம் 23 அழகா பார்த்த ஒரு தம்பியை இந்த படத்துக்கு வேற ஒரு ஆளா மாற்றி இன்னைக்கு இருக்கிற நடிகர்களே அந்த உடல் உறுதியில வந்து அவர் தான் முதல் இருக்கிறார். பட்டியலிட்டதுல 6 பேக் அதெல்லாம் அதையெல்லாம் மாற்றி ஒரு சிங்கிள் பேக் ஆக்கி கொண்டு வந்து நானும் சுரேஷ் பேசிக்கிட்டோம். எடை போட்டு அதுக்கு என்ன இப்போ மறுபடியும் பழைய மாதிரி ஆயிட்டாரு. ஆனால் அது எவ்வளவு கடினம்னு அதை செஞ்சு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். சிறந்த படைப்பு. அந்த படைப்பை பங்கேற்ற 2 தம்பிகள் எங்க கூட இருக்காங்க. பாலாவுக்கு என்னுடைய அன்பு மாற்றம் எப்போது இப்பவும் சொல்றேன். என்னுடைய தம்பி சுரேஷ் தயாரிச்சு நம்பி அருண் நடிச்சாருங்கிறதுக்காக சொல்லல, உளப்பூர்வமா சொல்றேன். சிறந்த படைப்பு. அதுல சுரேஷுக்கு இது பெருமை. தம்பி சுரேஷ் காமாட்சிக்கு சிறந்த படத்தை தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு. வெற்றி படம் வணிக ரீதியா பெரிய படங்கள்லாம் தெரிஞ்சு மாநாடெல்லாம் பெரிய வெற்றியது. ஆனால் சிறந்த படைப்பு, தரமான படைப்பை நம்ம கொடுத்தோம். திரையுலகுக்கு வந்து தயாரிப்பு வேலையை செஞ்சதில் எங்களுக்கு இந்த படம் அருண் நடித்த படங்கள்ல ஒரு வரிசையில் இது ரொம்ப முக்கியமான பதிப்பு படம் தான் நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் என்னுடைய நிறைந்த அன்பும் வாழ்த்துக்களும். இது தமிழ் மக்கள் இந்த படத்தை பெருசாக கொண்டாடும் போது தான் இதில் பங்கேற்ற கலைஞர்களுக்கு மேலும் மேலும் உற்சாகம் வரும். அதுதான் முக்கியம். அது பல பேசாத கதாபாத்திரத்தில் நடித்து என் தம்பி அருண் வந்து எல்லாரையும் பேச வைப்பார், பேச வச்சிருக்கிறாருங்கிறது தான் எனக்கு மகிழ்ச்சி நிறை. இல்ல இதுதான் முக்கியம். ஏன்னா அதுக்கு இல்ல அதுக்கு வந்து எனக்கு நிறைய இடம் இருக்கு. இதுக்கு இதுதான் இடம். இதை விட்டு வெளியில போயிட்டு அது ஏன் இடம் தான். மக்களோட சந்திக்க வந்து ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. நான் அது நிறைய அனுப்பிச்சிருக்கேன். போக விட மாட்டாங்க, வழக்கு போடுவாங்க. இது நடக்கிறது தான். இது அடிப்படையில் இது என்னுடைய பிரச்சனையோ இது அங்கே போராடுற மக்களுடைய பிரச்சனையோ தம்பி விஜய் போறதுனால அவருடைய பிரச்சனையோ இல்லை. ஒரு பொதுவான ஒரு மக்களாக நீங்கள் கேட்டு பாருங்க. இருக்கிற வானூர்தியில என்ன உங்களுக்கு வானூர்தி நிலையத்தில் என்ன வசதி குறைவு? வானூர்தி தான் குறைவு. இன்னும் ஒரே ஒரு வண்டி தான் பறக்குது, இண்டிகோ. அது இங்கிருந்து நான் மதுரைக்கு போக 24,000 ஒரு பயணிச்சுட்டு திருப்பி வர 24,000. இப்போ 50,000 செலவழிக்க வேண்டியிருக்கு. நிறைய விண்ணூர்திகளே இல்லை. இருக்கிற விண்ணூர்தி நிலையத்திலே பறக்க விண்ணூர்தி இல்லாத போது 5000 ஏக்கர்ல புதிதாக ஒரு ஏர்போர்ட் விண்ணூர்தி நிலையம் கட்டுறேன். அது விளைநிலங்களை
பல ஏரிகளை நீர்த்தேக்கங்களை தூத்துட்டு அதில் 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டுறங்கிறது அவசியமானது. கோயம்பேட்டில் இருக்கிற பேருந்து நிலையத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு கிளாம்பாக்கத்துக்கு கொண்டு போனீங்க? நாங்கள் எங்கள் கிராமத்துல இருந்து ஊர்ல இருந்து இங்கே கிளாம்பாக்கம் வர்றதுக்கு 2000, அங்கிருந்து சென்னைக்குள்ள வர 2000, இங்கிருந்து 2 மணி நேரம் ஆகும் திரும்ப கிளாம்பாக்கம் போக. அது அவசியமற்றது. தேவைன்னா மக்கள் தேவையானது கேட்டு போராடும் போது அதை நிறைவேற்றி கொடுக்கிறது தான் அரசு. அதனால நீங்க அதை வலுக்கட்டாயமா அந்த ஏர்போர்ட்டை திணிக்கிறீங்க. அது நீங்க அதை விடுங்க. அதை கட்ட போறது இல்லை, கட்ட நாங்கள் விட போறது இல்லை, அது வேற பிரச்சனை. இப்ப இது வணங்கா இந்த படத்தை பத்தி மட்டும் கொண்டு போங்க. நீங்க வேற அது எனக்கு ஒரு இடம் இருக்கு, அதுக்கு ஒரு கலர் இருக்கு, நீங்க கேட்கலாம், எப்போ வேணாலும் நம்ம பேசலாம். இந்த படம் உணர்வுபூர்வமான ஒரு திரைப்படைப்பு. அது என்னுடைய தம்பிகள் இணைந்து கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அதுல தம்பி அருண்விஜயுடைய அர்ப்பணிப்பு, அவருடைய உழைப்புங்கிறது ரொம்ப அசாத்தியமானது. அதை கொண்டு போங்க. அதுதான் என்னுடைய அன்பான உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள். இதே நான் எங்க வேணாலும் பேசலாம், வணங்கானை பற்றி இங்கே தான் பேசணும். நீங்க அவங்க சார்பு படத்தை பாத்தீங்கன்னா படத்தை ஆக்ஷன் ஹீரோவா தான் நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் நல்லா சண்டை செய்வாரு, நடனம் ஆடுவாரு, இதுதான் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனால் இந்த படத்துல அவரு வசனமே பேசாம நடிச்சு அவர் தன்னுடைய இந்த கதாபாத்திரத்தை வெளிப்படுத்தியிருக்க விதம் வந்து ரொம்ப பாராட்டுறது, ரொம்ப அசாத்தியமானது. அந்த ஆற்றலை இதுவரைக்கும் நீங்க அருணை அப்படி ஒரு அருண் விஜய் நீங்க திரையில பார்த்துருக்க மாட்டீங்க. அது யாருமே அதை பார்த்து பிரமிச்சு தான் போவாங்க, நெகிழ்ந்து பாராட்டுவாங்க. அதுல என் நம்பியை நான் உரமாற பாராட்டுவேன்.